அவிநாசியில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கோவிலில் கட்டுமான திருப்பணிக்கான கால்கோள் விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கொங்கோலு சிவஸ்தலங்களில் முதன்மையாக விளங்கும் ஸ்ரீ கருணாம்பிகை உடன்மர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வரலாற்று சான்று உடையதாக விளங்கும் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் கோவில் அவிநாசி மங்கலம் சாலையில் உள்ளது. முதலை உண்ட பாலகனை பாடல் பாடி மீட்டெடுத்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இங்கு கோவிலில் முதலில் வாயிலிருந்து பிள்ளையை முழுவதுமாக உயிருடன் மீட்டெடுத்த தாமரை குளத்தின் கரை அமைந்துள்ளது. கோவிலின் கும்பாபிஷேகம் நடந்து பல ஆண்டுகளாக ஆகிய நிலையில் பக்தர்கள் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கோவில் மற்றும் மண்டபங்கள் மரமத்து பணிகள் செய்து கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் மேற்கொள்ள கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து உபயதாரர்கள் மூலம் இந்து சமய அறநிலைத்துறையினர் சுந்தரமூர்த்தி நாயனார் கோவில் மற்றும் மண்டபம் முழுவதும் கருங்கற்களால் கட்டும் கட்டுமான திருப்பணிகள் துவங்கிட கால்கோள் விழா நடைபெற்றது. இதில் பேரூர் தவ திரு மருதாசல அடிகளார், திருப்பலிக்கூர் வகீஸ்டர் மடாலய காமாட்சி சுவாமிகள், சென்னை சில்க்ஸ் நிறுவனர் சிவலிங்கம், ராமராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜ், குமரன் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் செந்தில்குமரன், மெஜஸ்டிக் கந்தசாமி மற்றும் உபயதாரர்கள், இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் ஹர்ஷினி, கோவில் செயல் அலுவலர் சபரீஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.